ஹலோ, வெல்கம் டு சுபா அடுக்கலை. நான் உங்கள் சுபா கந்தன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சிம்பிள் ரெசிபி, நம்ம எக் மேகி மசாலா பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இன்றைக்கி விரைவாக செஞ்சிடலாம். நான் 1 லிட்டர் அளவில் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா கொதிக்கணும். இது கூடயே நம்ம 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். அந்த மேகி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் இதை சேர்த்துருக்கேன். 2 பாக்ஸ் நான் மேகி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மேகியை ஒரு 2 நிமிஷம் கழித்து உடச்சி விட்டுக்கோங்க. அது மேகி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வேகணும் இல்லையா? அதனால் இது போல் உடச்சி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சிட்டு இந்த வெந்நீரை வடிகட்டிடுங்க. இந்த மேகியை ஒரு ஜல்லடையில் வடிகட்டிட்டு ஒரு நார்மல் வாட்டரையும் அது மேலே ஒரு டம்ளர் அல்லது 2 டம்ளர் ஊற்றி அதை ஆற வச்சுருங்க. ரொம்ப அந்த சூட்லேயே இருந்ததுன்னா மேகி ரொம்ப பிசுப்பாக ஆகிடும் இல்லையா? அதனால் இப்போ நம்ம வேறொரு கடாயில் கொஞ்சம் ஆயில் எடுத்துக்கலாம். கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க, ஏன்னா காயெல்லாம் கொஞ்சம் வேக வைக்கணும். அதனால தான் இப்போ நான் இதில் பட்டை கிராம்புலாம் போட்டு தாளிக்கலாம். இன்றைக்கி நான் ரொம்ப சிம்பிளாக தான் செய்கிறேன். அதனால் நான் இதை எப்போயாவது ஒரு தடவை தான் இந்த மேகி பண்ணுறது. சரி, அதான் உங்களுக்கு இந்த வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு நான் இதை எடுத்திருக்கேன். அதனால் இப்போ இதில் கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை இந்த 3 நம்ம நார்மலாக தாளிப்போம் இல்லையா? அதனால் அதை மட்டும் நான் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ காய்கறிகள் பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, வெங்காயம் இது எந்த 4மே சேர்த்துருக்கேன். இதில் இன்னும் அதிகப்படியான காய்கறிகள் சேர்க்கணும். மஷ்ரூம் சேர்க்கலாம், காளான் சேர்க்கலாம். இதெல்லாம் உங்களுடைய விருப்பம்தான். இப்போ நான் இதில் பொடிசாக கட் பண்ணி இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயில் வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அந்த ஒரு மூடியை போட்டு மூடிடுங்க. மூடி மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் அந்த ஆவியிலேயே இந்த காய்கறிகள்லாம் நல்லா வேகணும். பச்சை பட்டாணி ஏற்கனவே மேகி மசாலாவில் இருக்குங்கிறதுனால நான் அதை எடுக்கலை. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம மறுபடியும் அந்த காய்கறிகளை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பையனுக்கு தக்காளி பிடிக்குங்கிறதுனால நான் அதில் ஒரே ஒரு தக்காளி நான் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த தக்காளி ஜூஸ்லேயே கொஞ்சம் மறுபடியும் காயெல்லாம் வேகணும். அதனால் 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு மறுபடியும் நம்ம கலந்து விடலாம். இப்போ இந்த காய்கறிகளுக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி கலந்துக்கலாம். நம்ம இன்றைக்கி முட்டை சேர்க்குறதுனால கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிடுவோம். அதனால் கலந்துட்டு இப்போ தான் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி நான் இதில் சேர்த்துருக்கேன். இதை மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த உப்புலாம் காயில் பிடிக்கணும் இல்லையா? இப்போ மறுபடியும் நல்லா மூடி போட்டுடலாம். மூடி வைத்து மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் இது காய்கறிகள்லாம் நல்லா வேகட்டும். நம்ம பொடிசாக கட் பண்ணுறதுனால காய்கறிலாம் சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி பதம் இருக்கட்டும். இப்போ இதில் மேகி மசாலாவை கலந்துருக்கேன். அந்த தண்ணியிலே இந்த மேகி மசாலா மறுபடியும் வேகும். மறுபடியும் மூடி வச்சிடலாம். ஒரே ஒரு நிமிஷம் மூடி வச்சுருவோம். அந்த மசாலா காய்களெல்லாம் சேரணும் இல்லையா? அதனால் இப்போ நான் அந்த காய்கறிகளெல்லாம் ஒரு ஓரமாக அப்படி ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம முட்டையை நான் 1 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் 2 கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நான் லைட்டாக அப்படியே உடச்சி விட்டுக்கோங்க. ரொம்ப வேகணும்னு இல்லை. மறுபடியும் நம்ம மேகியெல்லாம் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் வச்சுருப்போம். அதில் வெந்துடும். இப்போ நம்ம எடுத்து வச்ச மேகியோ இது கூட கலந்துடலாம். நம்ம பொடிசாக கட் பண்ண மல்லித்தழையும் சேர்த்துக்கோங்க. போட்டு இது போல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நான் இது ரொம்ப நாள் கழித்து இந்த மேகியை நாங்கள் வீட்டில் பண்ணுறேன். அதை இன்றைக்கி ஒரு விருப்பப்பட்ட பையன், அதனால் இன்றைக்கி ஒரு நாள் செய்யலாம் அப்படின்ட்டு இந்த எக் மேகி பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு இப்போ பாருங்கள், நம்மளுடைய எக் மேகி ரெடி. நீங்களும் இது சிம்பிளாக செஞ்சு பாருங்கள். நீங்களும் அடிக்கடி செய்வீங்களா, எப்போயாவது தான் செய்வீங்களாங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். காய்கறிலாம் உங்கள் விருப்பம்தான். இதில் மேலும் உங்களுக்கு காரம் தேவைப்படுனா ஏதாவது காரம் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனாக உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க. ஓகேவா? நன்றி, வணக்கம்.